விஜய் அவர்களுக்கு விவகாரத்துக்காக சங்கீதா அவர்கள் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. த்ரிஷா கூட தான் இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. இந்த போட்டோ எல்லாம் பொய்யா இருக்குமா? அப்போ ஒருவேளை நேற்று ஒரு கூட்டத்து கூட ஒரு பொண்ணோட வந்தாரு, த்ரிஷா இல்லையா? கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு அர்த்தம் புரியல. பெண் விஷயத்துல ரொம்ப யோக்கியமானவன் எடுத்தீங்கன்னா அரசியல், அதாவது 20ஆம் நூற்றாண்டு காலத்துல எடுத்தீங்கன்னா பெண் விஷயத்துல ரொம்ப யோக்கியமானவன் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. யார் தெரியுமா? என் பொண்டாட்டி பக்கத்தூருக்காரன் பேச்சா தான் கேட்பான்னு புருஷன் சொன்னாக்க இதை விட கேவலம் வெக்கமா இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு. விஜயோட பொண்டாட்டி திமுக சொல்ற பேச்சா தான் கேட்பாங்கன்னா இதை விட மானக்கேடு என்ன? தற்கொலை முடிச்சு ஆகணும். திமுக மேல பழிய போடுறதா நினைச்சுக்கிட்டு விஜய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, விஜய் குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு, சங்கீதாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு செய்திகள் வந்ததுக்கு பிறகுதானே ஒரு கல்யாணத்துக்கு இங்க அந்த பொண்ணோட இறங்குறாரு. நீங்களே என்ன கேட்குறீங்க? அவங்க தான் த்ரிஷாவான்னு கேட்குறீங்க. எவ்வளவு சந்தேகம்! அவ்வளவு தூரத்துக்கு அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறீங்க. அங்க சமூகங்கள் அதை தப்பா எடுத்துக்கல. த்ரிஷாவோட இருக்கிறத நீங்க விரும்புறீங்க, கண்ண பொண்டாட்டி வெளியே போட்டுன்றீங்க. எம்ஜிஆர் அதே கதை தான். கருணாநிதி கலைஞர் கூட பெண்கள் இருந்தாக்கா காமவெறியன், எம்ஜிஆர் கூட தான் பாரு தலைவர் தான், தலைவர் தான் பா. அத்தனை போட்டு சொக்கி மயங்கரா பத்தி அத்தனை போட்டிகளும். தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ விஜய் த்ரிஷா அவங்களுடைய சர்ச்சை தான் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு விவகாரத்துக்காக சங்கீதா அவர்கள் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. த்ரிஷா கூட தான் இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. ஆனா அவங்களுடைய இதை கருதி சங்கீதா அவர்களுடைய பேரை குறிப்பிடாம இருக்காங்க. த்ரிஷா கூட தான் விஜய் அவர்கள் இருக்காங்களா சார்? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தெரியாது. அந்த போட்டோவெல்லாம் பொய்யா இருக்குமா? அப்போ ஒருவேளை நேற்று ஒரு கூட்டத்து கூட ஒரு பொண்ணோட வந்தார், த்ரிஷா இல்லையா? இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு அர்த்தம் புரியல. அப்போ உங்களுக்கு த்ரிஷாவை யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்ததே இல்லை போட்டுருவோம் சேனல். அந்த பொண்ணு தான் கிளீனாக ஃபோட்டோவில் கூட வர்றாங்களா, அப்புறம் த்ரிஷா தானான்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன பதில்? இல்லை சார், வேற ஒரு பேரை சொல்கிறாங்க, அதனால தான் கேட்குறேன். இல்லை, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேற வேலை உங்கள் கணக்கில் வேற யாரும் இருக்காங்களோ என்னமோ, த்ரிஷா மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்களோ என்னமோ தெரியல. நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் த்ரிஷா. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா த்ரிஷா இல்லை போடுறதுன்னு தெரியுது. கண்டிப்பா சார். இந்த விவகாரத்தெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்கீங்க? இந்த விவகாரம் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியல்ல கம்பேர் பண்றாங்க. அரசியல்ல அவங்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே. இப்போ ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா தலையீடும் வந்ததுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஜெயலலிதா உள்ளே வந்த உடனே, அதிமுக உள்ள வந்த உடனே அதிமுகவை 4-5 பொழந்து எச். சோமசுந்தரம் கட்சி விட்டு வெளியே போனார். முரசொலி, அடியார் போன்ற பழம்பெரும் திராவிட இயக்க தலைவர்கள்லாம் வெளியே போனாங்க. ஆளை உடன் ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரியுடைய டாமினேஷன் உள்ளே இருந்தது. யாருன்னாலும் கட்டம் கட்ட வேண்டியது. எதுனாலும் முரசொலி அடியார்னு தனியாகவே எழுதினார். இத்தனை பேர் இந்த மாதிரி கட்டம் கட்டியது என்ன கேட்டேன் அப்படின்னு. எச். சோமசுந்தரம் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருந்தவர், திமுகவில் இருந்தவர். அப்புறம் எம்ஜிஆர் தொடங்கினா எம்ஜிஆர் போனவர். அவரெல்லாம் பயந்து ஓடி போயிட்டார். கட்சி ஒன்று தொடங்கினார், நடக்கலைங்கிறது வேற விஷயம். அது மாதிரி இடையூறுகள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மூத்த கட்சி தலைவர்கள் அவர்கள்லாம் பார்க்கும்போது 2-3 மனைவியை கட்டினவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்கிறாங்களே சமூக ஊடகங்கள். அதுதான் நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த 3 தலைவர் இருக்கட்டும், 3 மனைவி இருக்கட்டும், 30 புருஷன் இருக்கட்டும், அவங்க அன்றாட அரசியல்லையோ மக்களுடைய இது சேவையிலையோ தலையிடாமல் இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் இப்போ அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் காரண காரியங்கள் இல்லாமல் ஒரு 6-7 மனைவிகள் இருந்தாங்க. இப்போ ராஜராஜ சோழனுக்கு வானதிங்கிற காதல் மனைவி. அந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக பட்டத்தில் பட்ட மகிழ்ச்சியாக உட்கார மாட்டேன்ட்டாங்க. வானவன் மாதேவி இன்னொரு ராணியை தான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் பட்டம் மகிழ்ச்சியாக வந்தது. அது மாதிரி அவங்க ஒரு 10-15 பேர் என்ன எதிரி நாட்டை வெற்றி பெற்றுட்டாக்கா அவங்களோட சுமூகமான ஒரு உறவு வேணுங்கிறதுக்காக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படியெல்லாம் அரசியல்காரங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் உண்டு. எல்லா காலத்திலுமே உண்டு. அரசியல் அதெல்லாம் உண்டு. இப்போ பெண் விஷயத்தில் ரொம்ப யோக்கியமானவன் எடுத்தீங்கன்னா அரசியலில், ஏதாவது 20ஆம் நூற்றாண்டு காலத்துலேருந்து எடுத்தீங்கன்னா பெண் விஷயத்தில் ரொம்ப யோக்கியமானவன் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. யார் தெரியுமா? யார் சார்? ஹிட்லர். பெண் ஆசையே கிடையாது அவனுக்கு.
அது மாத்திரம் இல்லை, இஸ் எ டீ டோட்டலர். சிகரெட் கிடையாது, தண்ணி மது கிடையாது, மது புதிய எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் தான் உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு அரக்கனாக இருந்தார். ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஒரு அப்படியே இதானார், ஈவாபிரன்ற ஒரு இதுக்கு. அது மாதிரி ரொம்ப ரேர். இப்போ லெனின் இருக்கார், லெனினை பற்றி பெண் விஷயத்தில் பெருசாக வரல. ஸ்டாலினும் அதே மாதிரி தான், பெண் விஷயத்தில் பெருசாக வரல. அதெல்லாம் ஒரு காலம். மற்றவங்கெல்லாம் ஜாரனுடைய ஆட்சி உழுந்ததுக்கு காரணமே பெண்கள் தான். ஜாரனுடைய மனைவியினுடைய தலையீடு ஆட்சியில் இருந்ததுனால தான் ரஷ்ய புரட்சியே வந்தது. இது மாதிரி அதே மாதிரி மேரி அந்துவான் பிரெஞ்சு புரட்சிக்கு முக்கிய காரணம் அந்த அம்மா தான், ராணி. இதெல்லாம் எல்லா காலத்திலுமே உண்டு. இவங்களால மக்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருந்தால் அவங்க எத்தனை பொண்டாட்டி கட்டிட்டா நமக்கு என்ன போகுது? உண்மையோ பொய்யோ தெரியாது. ராமாயணத்தில் தசரதுக்கு 50,000 பொட்டாட்டிக்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒன்றும் கூட அந்த செக்ஸ் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்துருக்கணும். ஒன்றும் புரியல. ஏதோ அதெல்லாம் ஒரு ஆளை வந்து உயர்த்தி காட்டுறதுக்காக இது எழுதுறது. அதனால தான் இப்போ த்ரிஷா வர்றதை பற்றியோ இங்கே எந்த நடிகை யார் வந்தால் நமக்கு என்ன வந்தது? ஏன்னா மக்கள் வந்து விஜய் அவர்களை வந்து, அதாவது மக்கள்ன்றதை விட இளைஞர்கள் வந்து விஜய் அவர்களை ரொம்பவே பின்பற்றுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் நல்ல விதமா இருந்தாதான் அந்த இளைஞர்களுடைய மனநிலையும் அப்படி இருக்கும். விஜய் அவர்கள் 2 பொண்டாட்டி, அதாவது முதல் பொண்டாட்டி இருக்கும் போதே 2வது வச்சுக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இளைஞர்கள் மத்தியிலையும் வந்து உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அது இளைஞர்களை எந்த அளவு பாதிக்கும்னு தெரியாது. அது என்ன தப்புன்னு சொல்றது? இப்போ ஆளை பொறுத்ததுமா. இப்போ கலைஞர் வந்து அதிகாரப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவருக்கு முதல் மனைவி கல்யாணம் ஆனோடனே இறந்து போனாங்க. 2வது மனைவி வந்து இப்போ தயாளு அம்மா, 3வது மனைவி வந்து ராஜாத்தி அம்மா. அஃபிஷியலாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார், குழந்தைங்களும் பெற்றுக்கிட்டார், குடும்பமே நடத்துகிறார், குடுத்தம் நடத்துகிறார். 2 வீட்லேயும் தான் மாறி மாறி இருக்கார். அது ஆனால் அவரை என்ன சொல்கிறாங்க? பெண் பித்தன், காமவெறியன், காமவெறி பிடித்தவன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அதே கதை தான். கல்யாணம் சின்ன பையனாக இருக்கும்போதே அவர் சினிமாவில் பிரபலம் வரதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க மனைவி கல்யாணம் ஆன ஒரு 2-3 மாதத்துலேயே இறந்து போயிட்டாங்க, முதல் மனைவி. அதுக்கடுத்து அப்படி சதானந்தவதின்னு ஒருத்தையை கட்டிக்கிட்டார், குழந்தை இல்லை. அதுக்கடுத்து அப்படி மர்மயோகி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது விஎன் ஜானகி அவரோட ஜோடி சேர்ந்தாங்க. விஎன் ஜானகி வந்து கணபதி பட்டுக்கருடைய மனைவி. அவரை அடித்து துரத்தி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் கூட எப்போ பண்ணிக்கிட்டாருன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பண்ணிட்டார். அது ஒன்றும் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல அவர். அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா உள்ளே வந்தாங்க. ஜெயலலிதா இன்றைக்கி உள்ளவங்க அந்த மாதிரி உறவும் எம்ஜிஆர் உறவும் என்னன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. மிகப்பெரிய ரகசியமாக, ஒரு பெரிய ரகசியம். அது என்னன்னே தெரியாது. ஆனால் என்ன அந்த தொண்டர்கள் மக்கள் மத்தியில் எப்படி கருணாநிதி கலைஞர் கூட பெண்கள் இருந்தாக்கா காமவெறியன், எம்ஜிஆர் கூட தான் பாரு தலைவர் தான், தலைவர் தான்ப்பா, அத்தனை போட்டு சொக்கி மயங்கரா பற்றி அத்தனை போட்டிகளும். ஜெயலலிதா மார்க்கெட் உளுந்த உடனே லதாவை பிடிச்சாரு, லதாவை கொஞ்சம் உளுந்த உடனே பத்மபிரியா பிடிச்சாரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தார். பட் அது அவர் நீங்கள் வந்து பெண்வெறியன் காமவெறியன்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்க. ஆனா இவ்வளவு நாள் விஜய் அவர்கள் எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காம இப்போ மிகப்பெரிய அளவுல சர்ச்சையில சிக்கிறாரு. அதுவும் இல்லாம அரசியல்ல ஒரு இடத்துல வரணும் அப்படின்ற நேரத்துல அவருடைய மனைவி விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்கன்றப்போ திமுகவுடைய சதி செயல்லாம் இருக்குமோ அப்படின்லாம் பலரும் வந்து பலவிதமா பேசுறாங்களே. இதுக்கு என்ன பதில்? ஏன் முன்னாடி பக்கத்துக்காரன் பேச்சா தான் கேட்பான்னு புருஷன் சொன்னாக்க இதோட கேவலம் தான் இருக்குதா? வெக்கமா இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு? விஜயோட பொண்டாட்டி திமுக சொல்ற பேர் தான் போய் சத்தம் கேட்பாங்கன்னா இதை விட மானக்கேடு என்ன? தற்கொலை முடிச்சு ஆகணும் இல்ல. இந்த மாதிரி தான் சமூக ஊடகங்கள்ல வந்து அப்ப நீங்க வந்து திமுக மேல பழிய போடுறதா நினைச்சுக்கிட்டு விஜய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, விஜய் குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, சங்கீதாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதனால திமுக ஸ்டாலினுடைய பேர் கெட்டு போயிடுது. ஸ்டாலின் பேர் கெட்டு போகல, சங்கீதாவுடைய யோகியத்தை வெளியே வருது. அதனாலதான் விஜய் தள்ளி வச்சாருன்னு சொல்றேன் நான். ஏன் அந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல விவகாரம் கொடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கீங்க? ஏன்னா 2021 இருந்தே அவர்களுக்குள்ள இடையில இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல ஏன் அவர் வந்து அதெல்லாம் ஆளை பொறுத்ததுமா. இப்போ உங்களுடைய பிரதம மந்திரி மோடி இருக்கார், 2 தடவை குஜராத் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சராக இருந்தார். 2 தடவை தேர்தல் இதில் விதிகள் பிரகாரம் இது பண்ணும்போது கல்யாணம் ஆனவரானாக்கா இல்லைன்னு கொடுத்தார்.
2 தடவை முதலமைச்சர் ஆயிட்டார். 3வது தடவை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது தான் விஷயம் வெளியே வந்துருச்சு. ஆக 2 தடவை அரசியல் சட்டத்துக்கு முரணா ஏமாற்றி 2 தடவை சீஃப் மினிஸ்டர் இருக்கார். நியாயமாக அவர் வந்து டிபார் பண்ணியிருக்கணும். 6 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது பட்ட குற்றத்துக்கு. இன்னைக்கு வந்து யார் கேட்டா? அந்த யசோதா பெண் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனவுன்னு அவர் அந்த அம்மா மேலே அவர் பண்ண கூத்தெல்லாம் சாதாரணம் இல்லை. அந்த அம்மா நடுத்தர் வந்து உட்காந்தது இல்லை, போராட்டம் பண்ணிச்சு இல்லை. ஏதாவது மகளிர் ராணி வந்து அதுக்காக போராடிச்சா? இந்த பெண்ணுக்கு என்ன நியாயம் கேட்டுச்சா? ஆளை பொறுத்தது. இதெல்லாம் வந்து அரசியல சகஜம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? அரசியல்ல சகஜம் இல்ல. நீங்க வாழ்க்கையிலேயே சகஜம். சில பேர்த்த நீங்க சுலபமா எடுத்துக்குவீங்க, சில பேர்த்த கெடுதலா எடுத்துக்குவீங்க. மக்கள் அந்த மாதிரி கண்ணிக்கையும் போட்டுருவீங்க, நீங்க மாதவி இது பண்ணுவீங்க. ஏதோ 5 பேருக்கு 5 புருஷனை கட்டிக்கிட்டு திரௌபதியும் கும்பிடுவீங்க. உங்களை யார் என்ன பண்ண முடியும்? இல்ல, விவகாரத்தை ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா சரிங்களாம். விவகாரத்துக்கு ஆறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான தொடர்பு, அது மனைவியே குற்றம் சாட்டும் போது இது வந்து பூதாகரமா தானே ஆயிட்டு இருக்கு. பூதாகரமா ஆச்சுன்னா என்ன பண்ணிட்டீங்க? இப்போ நீங்க இவ்வளவு செய்திகள் வந்ததுக்கு பிறகுதானே ஒரு கல்யாணத்துக்கு இங்கே வந்து அந்த பொண்ணோட வந்து இறங்குறாரு. நீங்களே என்ன கேட்குறீங்க? அவங்க தான் த்ரிஷாவான்னு கேட்குறீங்களே. எவ்வளோ சந்தேகம்! அவ்வளோ தூரத்துக்கு அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறீங்கல்ல. அங்கே சமூகங்கள் அதை தப்பாக எடுத்துக்கலன்னு அர்த்தம். த்ரிஷாவோட இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க, கட்டின பொண்டாட்டி வெளியே போட்டுன்றீங்க. அஃபிஷியல் மனைவி வந்து விஎன் ஜானகி. தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்து முதலமைச்சரானது விஎன் ஜானகி தான் ஃபஸ்ட்டு. அப்படி பார்த்தா முதலமைச்சருங்கிற முறையிலேயே அவங்க இருக்காங்க. அவங்களை கொண்டு போய் கனமாப்பேட்டையில் எரிச்சிட்டீங்க. என்ன உறவுன்னே தெரியாத ஜெயலலிதா பக்கத்தில் போட்டு போச்சுருக்கீங்க. போய் கும்பிடுறீங்க, புரட்சி தலைவிங்கிறீங்க. அப்புறம் யார் மேலே தப்பா? அவங்க மேலே, உங்கள் மேலேயா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனால் இது அரசியல சகஜம்ன்றதை விட நிஜ வாழ்க்கையில் எடுக்கும் போது இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இல்லையா? பேசத்தாங்க செய்வாங்க. 2வது வீடுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் அதை தாங்கிக்கிட்டு பல தாய்மார்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 2 குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வந்து புருஷன் விட்டுட்டு போனால் போகிறான் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நடுத்தர குடும்பத்தில் தான் நம்ம பெருசாக பேசுகிறோம். பெரிய பெரிய பணக்கார வீடுகளில் வந்து மனைவி வந்து இன்னொருத்தனோட கண்ணு முன்னாடியே போயிட்டு இருப்பா. அதை அவங்க புருஷன் கேட்கவே மாட்டான். அதே மாதிரி புருஷங்காரன் இன்னொருத்தையும் கூட்டு வந்து வீட்லேயே வச்சுருப்பான், கேட்க மாட்டாங்க. ஹை லெவல், லோ லெவல்லே அதை பற்றி அவங்க கவலைப்படுறது இல்லை. மிடில் கிளாஸில் தான் வந்து இந்த கருப்பு வெங்காயம் எல்லாம் பேசுகிறதெல்லாம் மிடில் கிளாஸ் தான். இதெல்லாம் மிடில் கிளாஸ் மொராலிட்டி. கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவுல பூதாகரமா மாறும்னு நினைக்கிறீங்களா சார் வரும் காலங்கள்ல? ஏன்னா இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி அவங்களை மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மியூச்சுவலா டிவோர்ஸ் கேட்டதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒத்துக்கல முதல்ல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி கொடுப்பாங்க? மியூச்சுவலா கொடுத்தா காசு கொடுக்க வேண்டி வரும். அவர் அந்த அம்மா ஜீவனாம்சம் கேட்குது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இவர் இதெல்லாம் பண்ணார், முடியாதுங்கிறாரு. அவர் பெண் மேலே ஒரு 1000கணக்கான குற்றங்களை சொல்லலாம். அந்த காலத்தில் சில நோய்கள்லாம் இருந்தது, உடல் உறவு மூலமாக பரவக்கூடிய பால்வினை நோய்கள். பெண்ணுக்கோ ஆணுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ இருந்தால் கோர்ட்டில் போய் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மலட்டுத்தன்மை ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்ததுன்னா குழந்தை எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் அவளை இது பண்ணுறேன்னு டைவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது மாதிரி காரணங்களால் எல்லாம் தீர்க்க முடியாத ஏதோ வியாதி. அந்த காலத்தில் டிபி ரொம்ப ஃபேமஸ், காசநோய். காசநோய் இருந்ததுன்னா இம்மீடியட் டைவர்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து, இன்றைக்கி அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்குது இப்போ. ஸோ அதனால் கால மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த காரண காரியங்கள் வேறுபடும், தீர்ப்புகள் வேறுபடும். கண்டிப்பா சார். இப்போ சங்கீதா வந்து விஜய் அவர்களை விட மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பெண் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம சிங்கள பெண், யூகேல வந்து குடியுரிமை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்ணுக்கா சென்னையில வீடு இல்லை, சென்னையில வந்து எனக்கு வீடு இல்லை, நான் வந்து யூகேல குடியுரிமை வாங்கினதுனால நான் இங்க வந்து தங்குறதுக்கு எனக்கு வீடு வேணும், அதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்காரு விஜய் அப்படின்னு இப்போ ரீசெண்டா மனு தாக்கல் செஞ்சு. வீடு இல்லைங்கிறதுக்காக இல்லை கேட்கலாமா? என்னுடைய வீட்டுக்கு எனக்கு உரிமை வேணும்னு கேட்குறாங்க அவங்க. அந்த வீடு அவங்களுக்கு தேவையில்லை. அதை போல் 10 பங்கு வீடெல்லாம் அவங்க இப்போ நான் கேள்விப்பட்ட அளவில் லண்டனில் இப்போ மிகப்பெரிய மாளிகையெல்லாம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, உரிமையை கேட்குறாங்க அவங்க. நீங்கள் பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் அவளுக்கு இல்லையா அதை இல்லாத உரிமையாக. இதே உங்கள் வீட்டில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த கேள்வி தான் கேட்குறேன். உங்கள் வீட்டுக்கார இந்த மாதிரி போனாக்க பேசாமல் இருப்பீங்களா?
அவ்வளோதான் கேள்வி. மற்ற வேண்டும் போது உட்காந்து சாங்கோ பாங்கம்மா அப்படி போகலாமா சார் இப்படி போகலாமாங்கிறீங்க. ஒருவேளை உங்கள் கணவர் எது மாதிரி நடந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அல்லது என்னுடைய மனைவி எது மாதிரி நடந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? கண்டிப்பா. ஆனா அவங்க உரிமையை கேட்கறத கூட இப்ப விஜய் அவர்களை குற்றம் சாட்டாம சங்கீதா அவர்களை தான் குற்றம் சாட்டுறாங்க சமூக வலைதளங்கள்ல. இப்போ யார் பிரபலமாக இருக்கோ அவங்க பின்னாடி போனால் நமக்கு லாபம் தான். இந்த மாலை சப்போர்ட் பண்ணுறதுல நமக்கு என்ன லாபம்? அந்த மாலை சப்போர்ட் பண்ணாங்க 4 கவர்ச்சி படங்கள் எடுத்து போடலாம், பத்திரிகை வைக்கலாம், மீடியா ஓட்டலாம். இந்த மாலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் குடும்ப பெண்ணை? அப்படின்ற ஒரு மனநிலை தான் எல்லா ஊடகங்களும் வர்த்தகம் தான் வியாபாரம் தான். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரம் எந்த மாதிரி பூதாகரமா மறுபடியும் மாறுது, உருவெடுக்குது அப்படின்ட்டு. விஜய் விவகாரத்து தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.